சார், நீங்கள் வந்து ட்ரிங்கோக்கு வந்த நோக்கம் என்ன இன்றைக்கு? முக்கியமாக நாங்கள் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் ஒன்றியம்ங்கிற வகையில் நாங்கள் முழு இலங்கை பூரா 10,126 பாடசாலைகளை நாங்கள் ஒரு பெட்டிஷன் ஒன்று சைன் பண்ணுறோம். ஆசிரியர் அதிபர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு வழங்க சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இது சம்மந்தமாக திருகோணமலை மாவட்டத்தில் இந்த செயல்பாடு நாங்கள் எப்படி செய்கிறதுங்கிறதுக்காக தான் நாங்கள் விசேஷமாக உரையாட்டம். எங்களுக்கு தெரியும், தற்போது ஆசிரியர் எடுத்துக்கொண்டு அவங்கள பதவி உயர்வு இல்லாமல் இருக்குது. 2025 7ஆம் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தற்போது இருக்கிற பதவி உயர்வு முறைமையை மாற்றி எக்ஸாம் ஒன்று கொண்டு வரேன்னு சொன்னாலும் இதுவரைக்கும் அதுக்கான செயல்பாடு செஞ்சிடும். அதோடு எங்களுக்கு தெரியும், ஆசிரியர்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் வலய ரீதியாக மாகாண ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்குது. இதுகள் சம்பந்தமாக பிரச்சனைகள் தீர்க்க சொல்லி அதில் நாங்கள் அச்சுறுத்துகிறோம். அதோடு ஆசிரியர் அதிபர்களுக்கு விசேஷமாக சம்பள முரண்பாடில் 1/3 பங்கு தான் கொடுத்துருக்கிறது. அடுத்த 2 கட்டத்தை கொடுக்க சொல்லியும் நாங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த செயல்பாடு செய்கிறோம். அதோடு இது சம்மந்தமாக நாங்கள் கடந்த சனிக்கிழமை நாங்கள் பிரைம் மினிஸ்டரோடு நாங்கள் பேசினோம். இது சம்மந்தமாக நாங்கள் பேசி கல்வி அதிகாரியோட பேசி இந்த பிரச்சனைகளுக்கு 30ஆம் தேதிக்கு முதல் ஒரு தீர்வு வழங்க சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அதுக்காக தான் நாங்கள் இந்த பெட்டிஷனை சைன் பண்ணுறோம். சகல பாடசாலைகள் சகல ஆசிரியர்களும் இந்த செயல்பாடுகள் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஏன்னா அரசாங்கத்துக்கு சொல்கிறோம், இந்த அரசாங்கத்தில் அநேகமான பேர் எடுத்துக்கொண்டால் தொழிற்சங்க தலைவர்கள் தான் அரசாங்கத்தில் மந்திரிமார அமைச்சராக இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு கடமை இருக்குது இந்த ஆசிரியர் அதிபர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனை சம்மந்தமாக. அதோடு எங்களுக்கு தெரியும், அதிபர்கள் சம்மந்தமாக தற்போது சம்பளத்துக்கு சம்மந்தமாக ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டாலும் அவங்களோட பல கொடுப்பனவுகள் இருக்குது. அந்த கொடுப்பனவுகள் சம்மந்தமாக ஒரு கதையும் இல்லை. விசேஷமாக டெலிஃபோன் கொடுப்பனவோ இல்லாட்டி போக்குவரத்து கொடுப்பனவு சம்மந்தமாக ஒரு கதையுமே இல்லை. ஏனைய அது சமமாக இருக்கிற ஏனைய அதிகாரிகளுக்கு வேறு கல்வி நிர்வாக சேவை அப்படி நிர்வாக சேவை அதிகாரிகள் கொடுக்க கொடுப்பனவு இந்த நிர்வாக சேவைக்கு சம்மந்தமாக பார்த்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்பனவு கூட இவங்களுக்கு அதிபர்மாரை கொடுக்காமல் இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதனால தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த செயல்பாடுக்கு போகிறோம். அதோடு நாங்கள் எடுத்துக்கொண்டால் விசேஷமாக கிழக்கு மாகாணத்தில் டிங்கோ டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கொண்டால் இந்த மாவட்டத்தில் நாங்கள் ஆகிறோம் பல இடமாற்ற சபைகள் உருவாக்கி இடமாற்ற சபையால் தான் இடமாற்றங்கள் செய்யணும். 2007-20ங்கிற சுற்றறிக்கையின்படி சில வலயங்களில் இடமாற்ற சபை இல்லாமல் இடமாற்றம் நடக்குது. அதோடு இடமாற்ற சபை எடுக்கிற தீர்மானத்தை மாற்றி கூட இடமாற்றங்கள் நடக்குது. இது முறையான செயல்பாடு இல்லை. நாங்கள் இந்த கிழக்கு மாகாணத்தில் நடந்த இந்த முறை இல்லாத இடமாற்றம் சம்பந்தமாக நாங்கள் கல்முனை உயர் நீதிமன்றத்தில் கூட நாங்கள் வழக்கு போட்டிருந்தோம் இந்த தவறான இடமாற்றங்கள் சம்பந்தமாக. அதனால் இந்த இடமாற்றங்கள் முறையான செயல்பாடுக்கு வர வேண்டும். இடமாற்ற கொள்கைக்கு